ஜெயலலிதாவுக்கு எதிர்காலத்தை பற்றிய கவலையும் பயமும் அவரை பிடித்திருந்தது. அந்த பயம் அவரை விபரீத எல்லைக்கு இட்டு சென்றது. எம்ஜிஆர் அதிக நாள் உயிர் வாழ மாட்டார் என்று ஜெயலலிதா உணர்ந்திருந்தார். அவருக்கு அதிகாரப்பூர்வமான பதவியை கொடுக்காமல் எம்ஜிஆர் இழுத்தடித்துக் கொண்டிருந்ததே அவரது பரிதவிப்புக்கு காரணம். அவருடன் நேரடியாக சந்தித்து பேச வாய்ப்பு கிடைக்காதது அந்த பரிதவிப்பை மேலும் அதிகரித்தது. எம்ஜிஆருக்கு எழுதிய கடிதங்களில் அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். எனக்கு எந்தவித அதிகாரமும் பொறுப்பும் கொடுக்கப்படவில்லையானால் நான் ஏன் இங்கு இருக்க வேண்டும்? இதையெல்லாம் நான் எப்படி புரிந்து கொள்வது? நான் பேசாமல் மூட்டை கட்டி எங்கேயாவது போக வேண்டியதுதான் என்று. ஜெயலலிதா தனக்கு எதிரான அந்த சகுனிகளை பற்றி செய்யும் புகாரை எல்லாம் எம்ஜிஆர் இப்போது நம்புவதில்லை. அவர்கள் தனக்கு கொடுத்த தொல்லைகளை பற்றி சொன்னதையும் அவர் நம்பவில்லை. அவரை தொலைத்தே தீர்வது என்று அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு துன்புறுத்திய விஷயம் எம்ஜிஆர் செவியில் விழவே இல்லை. எம்ஜிஆருடைய மனச அவர்கள் ஜெயலலிதாவுக்கு எதிராக மாற்றியிருந்தார்கள். ஆமா, ஜெயலலிதா எம்ஜிஆருடைய மனைவியை பற்றியும் அவருடைய உடல்நிலையை பற்றியும் சில மோசமான வார்த்தைகள் சொன்னார்தான். இருந்தாலும் என்ன, ஜெயலலிதாவை அவருக்கு தெரியாதா? மற்றவர்கள் செய்த விஷமத்தனமே, அவருக்கு ஏற்பட்ட ஏமாற்றமே அப்படி வெடிக்க காரணம் என்று எம்ஜிஆருக்கு புரியவில்லையா? அவர் அமெரிக்காவிலிருந்து திரும்பியதிலிருந்து சித்தம் போக்கு சிவன் போக்கு என்றிருக்கிறார். அவர் மனதில் என்ன இருக்கிறது என்று புரியவில்லை. ஜானகிக்கு மனைவி என்ற ஸ்தானத்தை பெற்றவளுக்கு இவளை கண்டு சிரிப்பாக இருக்கும். ஒரு வேசியை விட கேவலம் என்று தன்னை பற்றி நினைக்கலாம். இதைவிட அவமானம் வேறு இருக்க முடியாது என்று ஜெயலலிதாவுக்கு தோன்றிற்று. உணர்ச்சி பூர்வமாக காதல் சொட்ட கடிதம் எழுதுவது ஒன்றே அந்த கிழவரின் மனசை நெகிழ்விக்கும் என்று ஜெயலலிதா நினைத்தார். மனசு இலகிய நிலையில் தனக்கு ஒரு அதிகாரமிக்க பதவியை கொடுத்தால் அவர் இறந்த பிறகு தன்னால் பிறரை சமாளிக்க முடியும். எம்ஜிஆர் என்ற மந்திர சொல், அது அவருக்கு வேண்டி இருந்தது மக்களின் மனங்களை வெல்ல. ஒரு பெண்ணின் தற்காப்பு வியூகம் அது. எம்ஜிஆரின் அரசியல் வாரிசு தான் தான் என்று மக்களிடம் சொல்ல அவருக்கு தலைவரால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டம் தேவைப்பட்டது. அவரை பிடுங்க காத்திருந்த நரிகளிடமிருந்து தப்பிக்கவும் தான். அவர் ஏதேனும் செய்தாக வேண்டும், காலம் தாழ்த்தாமல். ஆனால் எம்ஜிஆர் அவரது பதற்றம் அதிகரிக்கும் வகையில் மௌனமாகிவிட்டார். உடல்நிலை இன்னும் மோசமாயிற்றோ அல்லது சகுனிகள் அவரை அண்டவிடாமல் செய்து விட்டார்களோ? ஜெயலலிதாவுக்கு மண்டை வெடித்து விடும் போல இருந்தது. அவருடைய பயத்துக்கு காரணம் இருந்தது. இலங்கை பிரச்சினை தமிழ்நாட்டில் பெரிய அளவில் தாக்கத்தை கிளப்பி இருந்தது. இந்திய அமைதிப்படை யாழ்ப்பாணத்தில் இருந்ததை எதிர்த்து எதிர்க்கட்சிகள், முக்கியமாக திமுக சாலை ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டன. அதிமுக உட்கட்சி பூசலிலும் நோய்வாய்ப்பட்ட முதல்வருடனும் போராடி கொண்டிருந்தது. முதல்வர் அநேகமாக பேசுவதில்லை. அப்படி பேசினாலும் யாராலும் அவர் சொல்வதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் ஒன்று சொன்னால் அது தப்பர்த்தம் கொள்ளப்பட்டு குழப்பம் ஏற்படுகிறது. அப்படித்தான் வீட்டு வரி ஏற்றப்பட்டதற்கான விளக்கத்தை அவர் அளித்தபோது நிதி அமைச்சர் நெடுஞ்செழியன் வேறு ஒரு விளக்கம் கொடுத்தார். முதலமைச்சர் பார்வைக்கு சென்ற கோப்புகள் மலை போல் குவிந்தன, அல்லது கையெழுத்திடப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டன. அதிகாரிகளுக்கு யார் சொல்லை கேட்பது என்று தெரியவில்லை. பல மாதங்களாக அமைச்சரவை கூட்டம் கூடவே இல்லை. கட்சி தொண்டர்களும் மூத்த உறுப்பினர்களும் ராமாவரம் தோட்டத்தில் இந்நேரமும் தவம் கிடந்தார்கள் அவரை பார்க்க. தன் பதவியை தற்காலிகமாகவும் கூட இறக்கி வைக்க எம்ஜிஆர் தயாராய் இருந்ததாக தெரியவில்லை. தனக்கு சாவே இல்லை என்று நம்பினாரோ, இல்லை மக்களின் முதல்வர் தான் தான் என மூச்சு உள்ளவரை என்று நினைத்தாரோ? ஜெயலலிதாவுக்கு பொறுக்கவில்லை. இந்த நாடகத்தில் தன் பங்கு ஏதுமில்லை என்கிற துணிச்சலுடன் பிரதமர் ராஜீவ்காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினார். ராஜீவ்காந்திக்கு தன்மேல் கரிசனம் உண்டு என்று அவருக்கு தெரியும். தமிழ்நாட்டில் நடக்கும் விஷயத்தை எல்லாம் எழுதி எம்ஜிஆர் எப்படி செயல் இழந்து அவருடைய ஜால்ராக்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்று தெரிவித்தார். எம்ஜிஆரை அவருடைய உடல்நிலை காரணமாக பதவி விலக செய்து அவரிடத்தில் தன்னை முதலமைச்சராக்க கூறியதாக சொல்லப்படுகிறது. பிரதமர் ஸ்தானத்தில் இருப்பவர் அத்தகைய சூழலில் என்ன செய்வார் என்பதை அவர் உணரவில்லை. அந்த கடுதாசி எழுதினது பெரிய தப்பு என்றார் சோலை. அது எம்ஜிஆருக்கே திருப்பி வந்தது. ராஜீவ்காந்திக்கு ஒன்றும் புரியல. அவருக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. அதிமுகவோட அடுத்த தேர்தலில் கூட்டணி வைக்க வேண்டாம்னு முடிவு செஞ்சிட்டாங்க. ஜெயலலிதா ராஜீவ்காந்திக்கு 2-3 கடிதம் எழுதினாங்க. அது தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அந்த கடிதாசிகளை மட்டும் அவங்க எழுதாம இருந்திருந்தா அவங்க தான் தன்னுடைய வாரிசுன்னு எம்ஜிஆரை சொன்னாலும் சொல்லியிருப்பார். என்னிடம் இனிமே அவளை போய் பார்க்காதேன்னு சொன்னார். அத்தோட ஜெயலலிதாவோட உறவு எனக்கு விட்டு போச்சு.